சூளகிரி அருகே 70 ஆண்டுகளாக வீட்டுமனை பட்டா சாலை வசதி கேட்டு வரும் கிராம மக்கள் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க இருப்பதாக முடிவு. கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கம் அமைக்க ஏராளமான கிராமங்கள் சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியேற்றப்பட்டு சூளகிரி பகுதியில் உள்ள வனப்பகுதிகளை ஒட்டி தங்க வைக்கப்பட்டனர். அப்படி வெளியேற்றப்பட்ட டேம் எப்பளம், கோவில் எப்பளம், ஏரி எப்பளம், லட்சுமிபுரம் ஆகிய 4 கிராம மக்கள் சூளகிரி அருகே 7 கிலோமீட்டர் தொலைவில் அதே பெயர்களிலேயே கிராமங்களாக வனப்பகுதி ஒட்டி வாழ்ந்து வருகின்றனர். ஒரு சில குடும்பங்களாக வந்த இவர்கள் தற்போது 500 குடும்பங்களுக்கும் அதிகமாக வசித்து வருகின்றனர். இது குறித்து 70 ஆண்டுகளுக்கு முன்பு சிறுவனாக வந்த பெருமாள் என்பவர் கூறுகையில், 7 வயதில் அப்போதைய அரசுதான் எங்களை இங்கு குடியமர்த்தி கிணறு வெட்டி கொடுத்தனர். டேம் எப்பளம் கிராமத்தில் 12 குடும்பங்களாக இருந்தவர்கள் 100 குடும்பங்களாக அதிகரித்துள்ளோம். அன்று கிருஷ்ணகிரி அணை பகுதியிலிருந்து வந்தவர்களில் நான் மட்டும்தான் உயிருடன் இருப்பதாகவும், இந்த பகுதிக்கு பட்டா கேட்டு சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாரிகள், ஆட்சியாளர்களை சந்தித்து பல ஆண்டுகளாக பட்டா கேட்டும் இதனால் வரை கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றார். பள்ளி மாணவர்கள் இது பற்றி கூறுகையில், டேம் எப்பளம் உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து ஏனசோனை என்னும் இடத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயில 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து செல்கிறோம். காலை மற்றும் மாலை நடந்து செல்லவே 1 மணி நேரம் தேவைப்படுகிறது. தேர்வு நேரங்களில் சிரமத்திற்குள்ளாவதுடன் தினமும் வனப்பகுதியில் அச்சத்துடன் நடந்து செல்வதாக திகிலுடன் தெரிவிக்கின்றனர். இது குறித்து அக்கிராம மக்கள் பேசுகையில், தேர்தல் நேரங்களில் வாக்குறுதிகளை அள்ளி வீசும் அரசியல் கட்சியினரை நம்பி ஏமாற்றமே மிஞ்சி இருப்பதால் தேர்தலுக்கு முன்பு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும். பட்டா மற்றும் சாலை ஆகிய 2 முக்கிய கோரிக்கைகளாக இருப்பதால் இவற்றை நிறைவேறாவிட்டால் தேர்தலை புறக்கணிக்க இருப்பதாக தெரிவித்துள்ளனர். அப்போதைய தமிழக அரசு வீடு, நிலம் என வாழ்ந்தவர்களை அகதிகளாக வெளியேற்றிவிட்டு இன்று வரை அடிப்படை வசதிகளுக்காக ஏங்க வைத்திருப்பது காலக்கொடுமை.